பேராக் தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அயர் குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் உள்ளூர் வேட்பாளரே தேசிய முன்னணிக்கு பொருத்தமானவராக இருப்பார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம். சரவணன் அவ்வாறு கூறியிருக்கின்றார். 2008 முதல் தாப்பா எம்பியாக இருந்து வரும் தமது அனுபவத்தில் வெளியாரின் பங்கேற்பை தொகுதி வாக்காளர்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை என சரவணன் கூறினார். எனினும் அவ்வேட்பாளர் யார் என்ற இறுதி முடிவு அம்னோவை பொறுத்தது. யார் வேட்பாளர் ஆனாலும் வாக்காளர்கள், குறிப்பாக இந்தியர்களின் ஆதரவை திரட்டுவதில் மாய்கா கடுமையாக உழைக்கும் என அவர் தெரிவித்தார். அந்த தொகுதியில் உள்ள 6 மாவட்ட வாக்களிப்பு மையங்களில் இந்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 4600 பேர் அல்லது 12 விழுக்காட்டினர் ஆவர். ஆனால் தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்ய 18,000க்கும் மேற்பட்ட மலாய் வாக்காளர்களைத்தான் குறிவைக்க வேண்டும். காரணம், ஒற்றுமை அரசாங்கத்தில் தேசிய முன்னணியுடன் பக்கத்தான் அரப்பான் ஒத்துழைப்பதால் இந்திய, சீன அல்லது பூர்வக்குடி மக்களின் ஆதரவை பெறுவது கடினமல்ல என சரவணன் சுட்டிக்காட்டினார். அயர் குனிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 59 வயது இஷாம் ஷருடின் கடந்த வாரம் சனிக்கிழமையன்று மாரடைப்பால் காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியாகியுள்ளது. 15வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி 2213 வாக்குகள் பெரும்பான்மையில் அந்த தொகுதியை கைப்பற்றியது.